நாகா எபிசோட் 29. திவ்யாவும் சிவாவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மறுநாள் காலை. கவுன்சிலிங் கொடுக்கறதா எங்கள் மாமா சொன்னார்ல, வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என சொல்லி சங்கவையை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து வந்திருந்தாள் திவ்யா. வந்த சற்று நேரத்தில் அவளை மட்டும் தனியே அறைக்குள் அழைத்த ரவிமித்ரன் சாய்வு நாற்காலியில் படுக்க சொன்னார். இங்கே எதுக்கு என அவள் பயமாய் கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரத்தில் கதவை திறந்து கொண்டு வேகமாய் உள்ளே வந்த திவ்யா அவள் புஜத்தை இறுக பற்றி கொள்ள அந்த ஊசியை அவளுக்குள் செலுத்தினார் ரவிமித்ரன். ஊசியை போட்டு 1 மணி நேரம் ஆகிவிட்டது. இப்போது அந்த மருந்து உபயத்தில் சங்கவை ஆழ்நிலை தியானத்தில், அதாவது சப்கான்ஷியஸ் மைண்ட், பயணிக்க ஆரம்பித்திருந்தாள். அந்த அறை முழுவதும் மிதமான பச்சை நிற விளக்கை மட்டும் எரியவிட்டு மற்ற விளக்குகளை எல்லாம் அணைத்து வைத்து அந்த சூழ்நிலையை வித்தியாசமான ஒன்றாய் மாற்றிவிட்டிருந்தார் ரவிமித்ரன். ஆழ்நிலை தியானத்தில் அவள் என்ன சொல்லப் போகிறாள் என கேட்டுக்கொள்வதற்காக திவ்யாவையும் சிவாவையும் அந்த அறைக்குள் அனுமதித்திருந்தார். சங்கவை, சங்கவை, யாரு? நான் பேசுறது உனக்கு கேட்குதா? கேட்குது. நீ ஏன் நீங்கள் தனியாக உட்காந்துருக்க? தனியாக உட்காந்துருக்கேனா? எனக்கு தெரியல. சற்று நேரம் அவளுடன் பேச்சு கொடுக்காமல் அமைதி காத்த ரவிமித்ரன் இப்போது மீண்டும் பேச ஆரம்பித்தார். சங்கவை, இப்போ நான் உன்கிட்ட கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் நல்லா யோசித்து பதில் சொல்கிறியா? சரி. இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சென்னையில் ஒரு எம்என்சியில் வேலை பார்க்குறேன். உனக்கு இப்போ எத்தனை வயசு? 25. கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை. ஆக போகுது. சரி, நான் சொல்ல போகிற சூழ்நிலையை கற்பனை பண்ணி பார்க்குறியா? இப்போ நீ இருக்கிற வயசை விட 5 வருஷத்துக்கு முன்னாடி போகலாமா? புரியலை. உன்னோட 20ஆம் வயசில் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? அந்த வயசில் உனக்கு நடந்த உன்னால் மறக்க முடியாத சம்பவங்கள் எதையாவது சொல்ல முடியுமா? சற்று நேரம் அமைதியாக இருந்த சங்கவை சரளமாய் ஆனால் கஷ்டப்பட்டு பேச ஆரம்பித்தாள். ரவிமித்ரன் செலுத்திய மருந்து அவளுக்குள் நன்றாக வினை புரிய ஆரம்பித்திருந்தது. என் கூட படித்த ஒரு பொண்ணு எங்கள் கூட படித்த ஒரு பையனை லவ் பண்ணினா. அவளுக்கு எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வச்சோம். கோபப்பட்ட அவளோட அப்பா எங்கள் எல்லார் மேலேயும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்கள் எல்லாரோட பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு விட்டுட்டாங்க. பெரிய ப்ராப்ளம் எதுவும் வரலை. ஆனால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அம்மா என்னை ரொம்ப அடிச்சிட்டாங்க. இனிமேல் நீ படிக்கவே போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ரொம்ப கெஞ்சி தான் 1 வாரம் கழித்து மறுபடியும் காலேஜுக்கு போனேன். அந்த சம்பவத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஓ, அப்படியா? சரி. டைம் ட்ராவலில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகலாமா? இப்போ உனக்கு 17 வயசுன்னு நினச்சிக்க. அப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? அப்போது நான் ஸ்கூல் ஃபைனல் இயரில் இருந்தேன். சூப்பர். எத்தனை மார்க் எடுத்த? 975. வீட்டில் திட்டுனாங்களா? இல்லை. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு துக்கமான சம்பவம் நடந்து போச்சு. அதையும் மீறி நான் இவ்வளவு மார்க் எடுத்துட்டேன்னு அம்மா அப்பா சந்தோஷம்தான் பட்டாங்க. அது என்ன துக்க சம்பவம்? என்கிட்ட சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லு. அது என் அக்கா அங்கவே இறந்து போயிட்டா. என்னால் அதிலிருந்து மீண்டு வரவே முடியலை. ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அதற்கு மேல் சங்கவையால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. கண்ணீர் அவள் கண்களில் வழிந்தது. மூச்சிறைத்தாள். ரிலாக்ஸ். திவ்யாவையும் சிவாவையும் ஒரு பார்வை பார்த்த ரவிமித்ரன் அறையை விட்டு வெளியேற அவர்களும் பின்தொடர்ந்தனர். என்ன சார், பாதியிலே விட்டுட்டு வந்துட்டீங்க? அவளோட முன்ஜென்ம நினைவுகளுக்கு போகிறதுக்கு இன்னும் டைம் ட்ராவல் பண்ணணுமே. இருங்க, அவங்களுக்கு ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்குது. அது கொஞ்சம் சரியாகட்டும், மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆமாம் திவ்யா, அது யார்? அங்கவை? சங்கவையோட கூட பிறந்த அக்காவா? ஆமாம் மாமா, அவங்க இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அதுதான் பேசும்போதே சொன்னாலே. எப்படி இறந்தாங்க? சூசைடா? அது எனக்கு சரியாக தெரியாது மாமா. அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டதா தான் சொல்லியிருக்கா. அவங்க அக்காவை பற்றி எப்போ பேசினாலும் அவள் அழுதுடுவான். அதனால் நானும் தோண்டி எதுவும் கேட்டதில்லை. நம்ம இன்னும் டீப்பாக கேட்கப்ப அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான்னா அப்படின்னு நினச்சி விட்டுருவேன். ஓ, அப்படியா? சரி, உட்காருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். சொன்னபடியே அடுத்த 1/2 மணி நேரத்தில் மீண்டும் சங்கவையை நோக்கி தன் கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்து விட்டார் ரவிமித்ரன். சரி, இன்னும் கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாரு. 8 வயசில் என்ன பண்ணிட்டு இருந்த? அப்பா எனக்கும் அக்காவுக்கும் ஒரு புது சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. அதில் தான் நாங்கள் 2 பேரும் ஸ்கூலுக்கு போனோம். அதை சொல்லும் போதே லேசாக புன்னகைத்தாள் சங்கவை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாமா? அதாவது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்திருப்ப? உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சங்கவை உன்னை தான். சங்கவை, ஏன் ஞாபகம் இல்லாமல்? நான் ஒரு நாகக்கன்னி. எங்கள் இனத்தில் சந்தோஷமாக இருந்த என்னை ஒரு முனிவர் சபிச்சதுனால 500 வருஷம் நாகலோகத்துக்கே என்னால் போக முடியலை. மாடா பள்ளியா தவளையா நிறைய பிறப்புகள் எடுத்து பூமியில் திரிஞ்சேன். கடைசியாக ஒரு மனித பிறவி எடுத்துகிட்டு வந்தால் என் லோகத்துக்கு என்னால் போக முடியும் அப்படிங்கிற நிலைமையில் ஒருத்தருக்கு நான் பொண்ணாக பிறந்தேன். அவரும் என்னை பெற்ற அம்மாவும் இறந்து போக நஞ்சுண்டாபுரம் கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆணும் பெண்ணும் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்க. என்னை அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அன்பாக கவனிச்சுக்கிட்டதால அவங்களுக்கு நான் நிறைய உதவிகள் செஞ்சேன். உதாரணத்துக்கு விஷப்பூச்சி கடிச்சு வந்தவங்களை வைத்தியம்
பார்த்து காப்பாற்றினேன். ஆனால் நன்றி கேட்ட அந்த மனுஷங்க என்னை கொன்று நான் தெய்வமாக மதிச்சுட்டு இருந்த எங்கள் நாகலோகத்து தலைவன் இருக்கிற புத்தை இடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களை எனக்கு எதிராக திருப்பி அந்த புத்து இடிகிறதுக்கு காரணமானவங்க வடுகனும் அவனோட மகன் முத்துவும் தான். இத்தனை நாட்கள் வருஷங்கள் கழிச்சு அந்த வடுகனை இப்போ தான் என் கண்ணில் நான் பார்த்துருக்கேன். அவனை நான் பழி வாங்காமல் விடமாட்டேன். அதுக்கு தான் எனக்கு இப்போ என் முன்ஜென்ம நினைவுகள் வந்துச்சோ என்னமோ. என்ன சொல்கிற? நீ சொல்கிறதெல்லாம் நம்பவே முடியலையே. முன்ஜென்மம்னு ஒன்று இருக்கிறது உண்மைதானே? உண்மைதான். ஆனால் அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு என்னோடய முன்ஜென்ம நினைவுகள் ஞாபகத்துக்கு வர்றதும் உண்மையாக தானே இருக்கும். கண்டிப்பாக. சரி, மேலே சொல்லு. சங்கவை 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 இப்போ நான் நாகவல்லி. சட்டென தன் கண்களை திறந்தால் சங்கவை. பழுப்பும் நீளமும் கலந்த நாகக்கண்கள். அரண்டு போய் பின்வாங்கினார் ரவிமித்ரன். சுற்றுமுற்றும் பார்வையை சுழற்றிய சங்கவையின் கண்களில் சிவா தட்டுப்பட அவனை பார்த்து புன்னகைத்தாள். இலக்காரமான புன்னகை. அவள் கண்ணங்களில் இப்போது நாகத்தின் செதில்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்ற ஆரம்பித்தது. அதை பார்த்த திவ்யாவுக்கு பகீர் என்றானது. தொடரும். நாகா எபிசோட் 30. நேற்றைக்கு நான் சந்தேகமாக சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. சங்கவை தன்னோட முன்ஜென்ம நினைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கா. இந்த மாதிரி 100ல் ஒரு பேருக்கு முன்ஜென்ம நினைவுகள் வர்றது சகஜம்தான். ஆனால் சங்கவைக்கு வந்திருக்கிறது நார்மலாக கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சிவாவை கை காமிச்சு இவன் தான் படுகன், இவனை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லும்போது அவள் கண்ணில் மின்னுன அந்த குரோதம் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்குது. ஊசி போட்டு அவளை அடுக்கிறதுக்குள்ளே நம்ம பட்ட பாடு அப்பாடி. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு சங்கவைக்கு அந்த நினைவுகள் சுத்தமாக வராமல் இருக்கும்போது தான் இவங்க 2 பேரால் பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். நான் நியூராலஜியில் ஸ்பெஷல் படிப்பு படிச்சிருக்கிறதால என்னால் இதை செய்ய முடியும். இது சம்மந்தமாக அமெரிக்காவில் இருக்கிற என்னோட ப்ரொஃபஸரை கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டுக்கிறேன். பழைய நினைவுகளை தூண்டுற நியூரான் எதுன்னு தெரிஞ்சு அந்த நியூரான்களை கொஞ்சம் தட்டி வச்சுட்டா போதும். ஆனால் வார்த்தைகளால் சொல்கிறதுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் ப்ராக்டிக்கலி இது ரொம்ப கஷ்டம். பொறுமையும் நேரமும் ரொம்ப தேவை. அதுக்கு எவ்வளவு நாள் மாமா ஆகும்? பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு கேட்டாள் திவ்யா. அதை இப்போ என்னால் சொல்ல முடியாது திவ்யா. ட்ரீட்மெண்ட் போக போக சங்கவையோட ஆக்டிவிட்டீஸை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கிற இந்த நேரத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்க வேண்டாம். இறுக்கமான முகத்தோடு சொன்னார் ரவிமித்ரன். உனக்கு உன்னோட முன்ஜென்ம நினைவுகள் ஞாபகம் வந்திருக்குன்னு சங்கவை கிட்ட வெளிப்படையாக சொல்லிடலாமா டாக்டர்? ஏன்னா இனி அடிக்கடி வரும்போது அவள் காரணம் கேட்பாளே, அதுக்காக கேட்டேன். தாராளமாக சொல்லலாம். இதை சொல்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனால் உங்கள் 2 ஃபேமிலிஸ்க்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்கங்க. அவங்க தேவையில்லாமல் பயப்படுவாங்க. அண்ணா இப்போ என்ன பண்ணுறது? ட்ரீட்மெண்ட் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ ஆகும் போல தெரியுதே. சிவாவை பார்த்து கவலையாய் கேட்டாள் திவ்யா. வேறு ஏதாவது ரீசன் சொல்லி கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணணும். இதை தவிர வேறு என்ன வழி இருக்க முடியும் திவ்யா? இருங்க சிவா, ஃபஸ்ட் நாள் ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறம் இது எவ்வளவு நாள் நீடிக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். உங்கள் கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? 40 நாள். 40 டேஸா? இந்த டைம் கேப்பில் அவங்களுக்கு சரியாக வாய்ப்பே இல்லை. அதனால தான் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் ஏதாவது காரணம் சொல்லி கல்யாணத்தை தள்ளி வைக்கிறேன். ஆனால் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனையை பற்றி எதுவுமே தெரியாத காரணத்தால் சிவா சங்கவை இருவர் வீட்டிலும் மும்முரமாக திருமண வேலைகள் நடந்து கொண்டிருந்தன. பத்திரிகை அச்சாகி வந்துவிட்டதால் 2 பேரும் கச்சையை கட்டிக்கொண்டு முக்கிய விருந்தினர்களை அழைக்க ஆரம்பித்து விட்டனர். ஐயோ, இனிமேல் என்ன சொல்லி இவங்களை நிறுத்துறது என கையை பிசைந்தான் சிவா. இனிமேல் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னை எதுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன்னு கேட்டு சங்கவை பிரச்சனை பண்ணினா அவளை சமாளிக்க என்னால் மட்டும் முடியாது. நீங்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு ஒரு 2 வீக்ஸ் சென்னையில் உங்கள் ஃப்ரெண்ட் ரூமில் இருங்கண்ணா என்ன திவ்யா சொல்ல அவள் சொன்ன காரணம் சரியாக இருந்ததால் சென்னையிலேயே தங்கிவிட்டான் சிவா. எதுக்கு எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் போகிறோம்? அன்னைக்கு உங்கள் மாமா எதுக்கு எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டார் என்று கேள்வி கேட்ட சங்கவையிடம் அவளுக்கு இருக்கின்ற பிரச்சனையை பற்றி சிவா திவ்யா இருவரும் பொறுமையாக எடுத்து சொல்ல இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சற்று நேரம் பிடிவாதம் பிடித்தவளை பேசி பேசி மனதை மாற்றி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சரியாயிடும்னு எங்கள் மாமா சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் கல்யாணத்தை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்னை உணர்த்துவதற்குள் படாத பாடுபட்டு விட்டாள் திவ்யா. ஆனால் இது எதுவுமே அவளது மனத்தை டயர்டாக்கவில்லை. என் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கணும், ஃபிக்ஸ் பண்ணின இந்த கல்யாணம் எந்த விதத்திலையும் தடைப்பட்டு போயிடக்கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான் அவளுக்கு மேலோங்கி இருந்தது. அதனால் இந்த சின்ன சின்ன சிரமங்கள் அவளுக்கு சிரமமாக தெரியவில்லை. முதல் நாள் ட்ரீட்மெண்ட்டாக சங்கவைக்கு தலையில் மட்டும் ஸ்கேன் செய்து பார்த்து முன்ஜென்ம நினைவுகளை தூண்டக்கூடிய நியூரான்கள் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என பேசிக் கொண்டிருந்த போது சிவாவுக்குள் சட்டென அந்த யோசனை உதித்தது. சங்கவையை ஸ்கேன் செய்ய கூட்டி போனவுடன் ரவிமித்ரனிடம் தன் யோசனையை பற்றி பேச ஆரம்பித்தான். சார், எனக்கு ஒரு டவுட். சங்கவையோட முன்ஜென்மமான நாகவல்லி நம்மக்கிட்ட என்ன சொன்னா? இந்த வடுகனை கொல்லத்தான் வந்திருக்கேன், இவனை நான் கையால் கொல்லணும்னு சொன்னான். அது நடந்துட்டா மறுபடியும் யாகவல்லியோட ஞாபகங்கள் சங்கவைக்கு வராது இல்லையா? வராதுன்னு முழுசாவே சொல்லிட முடியாது. ஆனால் வராமல் போகிறதுக்கு 70% சான்சஸ் இருக்குது.
அப்போது ஏன் இந்த மாதிரி செய்யக்கூடாது? யாரோ ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இவர் தான் வடுகன்னு சங்கவை முன்னாடி நிறுத்தலாம். அதாவது வடுகன் மறுபடியும் பிறக்கலை, அப்போ இருந்த வடுகனை இப்பயும் இருக்காரு அப்படின்னு அவளை நம்ப வைக்கலாம். ஒரு வயசான ஆளை தேடி அவள் முன்னாடி நிறுத்தி அவரை வடுகன் மாதிரியே பேச வைக்கணும், நடந்துக்க வைக்கணும். அது எப்படி தான் செட் ஆகும்? நீங்கள் சொல்கிற மாதிரியே ஏதாவது ஆளை பிடிச்சி இவர் தான் வடுகன்னு அவள் முன்னாடி எப்படி நிறுத்த முடியும்? அப்படியே நம்ம செஞ்சால் கூட அந்த ஆளை பார்த்ததும் சங்கவை அவரை கொல்ல ட்ரை பண்ண மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் சொல்லுங்கள்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்கும் தான், ஆனால் ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே. சந்திரமுகி படத்தில் சந்திரமுகியாக மாறி இருக்கிற ஜோதிகா மேமை வேட்டையனாக மாறி இருக்கிற ரஜினி சாரை கொண்டுட்டு தான் நம்ப வைக்கிறதுக்காக ஒரு கேம் ப்ளே பண்ணுவாங்களே, அந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டு வர்ற ஆளை இவர் தான் வடுகன்னு சங்கவையை நம்ப வைப்போம். உங்கள் திட்டமெல்லாம் சரிதான், ஆனால் இன்னொன்று புரிஞ்சுக்கோங்க. அந்த படத்தில் சொல்லப்படுற டிஸார்டர் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனாக தன்னை நினச்சிக்கிற ஒரு மனவியாதி. ஆனால் சங்கவைக்கு வந்திருக்கிறது முன்ஜென்ம நினைவுகள். அதுவும் இதுவும் சேம் கிடையாது. எனக்கு புரியுது சார், ஆனால் ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாமே. ஆவியோ இல்லை முன்ஜென்ம நினைவோ எதுக்கு வரும்? ஆவி உயிரோடு இருக்கும்போது தான் செய்ய நினைச்ச உன்னை செய்ய முடியாமல் போய் அதை செய்கிறதுக்காகவோ இல்லை பழி தீர்க்கிறதுக்காகவோ வரும். முன்ஜென்ம நினைவுகள் அப்படித்தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அன்னைக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் பேசும்போது சங்கவை அதைத்தானே சொன்னா. இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு எனக்கு தெரியல சிவா, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ட்ரை பண்ணலாம். அந்த ஆளை எங்கேருந்து கூட்டிகிட்டு வர போகிறதா உத்தேசம்? ஏதாவது ஒரு நாடக கம்பெனியிலேருந்து தான் சார் கூட்டிகிட்டு வரணும். அதுக்கு முன்னாடி அந்த வடுகனை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை. நாகவல்லியை கொண்ட வடுகன் இப்போ உயிரோடு இருக்க போகிறதே இல்லை, ஆனால் அவரோட வாரிசுகள் அங்கே இருப்பாங்க. அவர் தான் ஊர் தலைவருங்கிறதால அவரோட குடும்பமும் இப்போ ஊரில் பேர் போன குடும்பமாக தான் இருக்க முடியும். என்னோட கெஸ் படி உண்மையான வடுகனோட அடையாளங்களோ இல்லை அவரோட மேனரிசங்களோ நம்ம கூட்டிகிட்டு வர ஆள்கிட்ட இருந்தால் தான் இவர் தான் வடுகன்னு சங்கவையை நம்ப வைக்க நம்மளால் முடியும். இந்த கதை தொடங்குற ஊருக்கு நான் போகணும் சார். அன்னைக்கு அவள் ஒரு கிராமத்தோட பேர் சொன்னாலே, அது என்ன கிராமம்? நஞ்சுண்டாபுரம். நான் அன்னைக்கே கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அப்படி ஒரு கிராமம் இருக்காம், குமுளிக்கு பக்கத்துலன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கண்ணா. நீங்கள் 2 பேரும் சங்கவையை பார்த்துக்கோங்க. நான் நாளைக்கு அங்கே போகிறேன். வடுகனை பற்றின விவரங்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சால் சேகரிக்கிறேன். மறுபடியும் நான் வரும்போது ஒரு வயசான ஆளை கையோடு கூட்டிகிட்டு வருவேன். அவள் முன்னாடி நிறுத்துவேன். இவர் தான் வடுகன்னு சொல்ல போகிறேன். தொடரும்.